சொன்னால் இந்த நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் அழிந்துவிடும் என்று கணக்கு போடுகின்ற அந்த கயவர் கூட்டத்திற்கு இது உழைப்பால் உழைத்த பணத்தை ஏழை எளியோரின் நல்வாழ்வுக்காக வழங்கிய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம்டா. இதை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று நினைக்கின்ற கூட்டத்திற்கு இது ஒரு பதில். அப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டைபிஸ்ட் கோபு சொன்ன பிறகு மறந்துடுறார். பல்வேறு பணிகளுக்கு நடுவில் ஒரு சில முக்கிய நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கு வீட்டிலிருந்து புறப்படுகிறார். ராமாவரம் தோட்டத்திலே இருந்து புறப்படுகின்ற பொழுது அவருடைய மனைவியார் மரியாதைக்குரிய VN ஜானகி அம்மையார் அவர்கள் வீட்டில் டிவியில் சினிமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த டிவியில் காசேதான் கடலோட படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த காசேதான் கடலோட படத்தில் டைபிஸ்ட் கோபு நடித்த காட்சி அந்த தொலைக்காட்சியில் ஓடுது. அதை பார்த்த பிறகுதான் புரட்சி தலைவருக்கு அந்த மின்னலான பளிச்சிடுகிறது.